வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்க. இந்த சேனல் தொடங்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னாங்க, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவுடைய புகழ் சொல்ல மட்டும்தாங்க இந்த சேனல் நாங்கள் தொடங்கியிருக்கோம். இதில் கமெண்ட்டில் ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, கனகவல்லின்ற மேடம் பிரம்பை பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் கட்டு பிரம்பை பற்றி கொத்து பிரம்பை பற்றி தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஒன்று தான் மேடம். நீங்கள் ஒரு பாடல் கேட்டிருக்கலாம், கட்டுப்பீரம்போ கை கபாலமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். ஏன்னா மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கட்டுப்பிரமும் வச்சுருப்பாங்க, கபாலமும் கையில் வச்சுருப்பாங்க அந்த அம்மா. அப்படி இருக்கும்போது கட்டுப்பிரம்புனா ஒன்றும் இல்லை மேடம், ஒரு ஒரு பிரம்புகள் ஒரு ஒரு குச்சிகள் சேர்ந்த ஒரு பண்டல் தான் கொத்து பிரம்பு கட்டுப்பிரம்பு எல்லாம் ஒன்று தான். அதில் ஒரு ஒரு குச்சியும் ஒரு ஒரு தெய்வத்தை குறிக்குங்க. அதனால் அந்த பண்டலாக இருக்கும்போது அந்த அந்த பிரம்புக்கு சக்தி அதிகம். அது திருநங்கைகள் மலையனூரில் வச்சுருப்பாங்க மேடம். மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட போய்ட்டு வாலண்டரியாக போய்ட்டு தலையில் அது லைட்டாக இப்படி தட்டுவாங்க, தலையில் உடம்புலலாம் தட்டி மந்திரங்கள் சொல்லுவாங்க. அது சொல்லி நம்மள மேலே அதுமாரி பண்ணும்போது அதில் நம்ம மேலே இருக்கிற காற்று கருப்பு, கெட்ட சக்திகள், திருஷ்டி, அப்புறம் உடல்நல பிரச்சனைகள், அப்புறம் எந்த நோய் நொடிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஓடி போகுன்றது நம்பிக்கை, மக்களோட நம்பிக்கை மேடம். அதனால் மக்கள் அந்த மாதிரி போய் அவங்கக்கிட்ட மந்திரிச்சிப்பாங்க. அதுதான் மேடம் கட்டு பிரம்பு கொத்து பிரம்பு எல்லாம் ஒன்று தான். அந்த பிரம்பை அம்மா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கையில் வச்சுருப்பாங்களாம். அதனால் அந்த பிரம்புக்கு அவ்வளோ ஒரு மகிமைங்க, சிறப்புங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கையில் எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கு தனி பவர் தானேங்க, சக்தி தானே இருக்கும்.